தேவனுக்கே எல்லா மகிமையும் உண்டாவதாக. இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் நான் முதல்ல வர வைக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு தெரியும் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பிஸி ஷெட்யூல் இருக்க தான் செய்யுது. அப்புறம் அதுவுமே வீக்கெண்ட்ஸ்னால் கண்டிப்பாக எல்லாருமே சூப்பர் பிஸியாக தான் இருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் லீவ்ஸ் இருக்குது, ஏதாவது வெளியே போகலாம், அவுட்டிங் போகலாம், அந்த மாதிரி ஏதாவது பிளான்ஸ் வச்சுருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடுறதுனால தான் முதல்ல இங்கே அவரு ப்ரியாரிட்டைஸ் பண்ணி இங்கே ஒவ்வொருத்தரும் வந்திருக்கீங்க. தேவனும் அதை பார்க்குறாரு. கண்டிப்பாக அவருடைய ராஜ்யத்தை தேடினீங்கன்னா இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்போ இன்றைக்கி நீங்கள் தேவனுடைய வார்த்தையும் நீங்கள் லிசன் பண்ண தான் போகிறீங்க. எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமேன். இப்போ நம்ம தேவனுடைய வார்த்தைக்குள்ளே போகலாம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம், பக்கம் 765, பழைய ஏற்பாடு. நான் படிக்கிறேன். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமீன். இது அப்படியே இங்கிலீஷ்லையும் படிக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா இங்கிலீஷ்லேயும் அது ரொம்ப நல்லாயிருக்கும். Trust in the Lord with all your heart and lean not your own understanding. In all your ways acknowledge him and he shall direct your paths. ஆமீன். இந்த வசனம் கண்டிப்பாக எல்லாருக்கும் எப்போயாவது கண்டிப்பாக எங்கள் வாக்குத்தத்தமாக எங்கேயாவது ஒரு விதத்தில் பெற்றிருப்பீங்க. ஒன்றா சண்டே ஸ்கூலாக இருக்கும், இல்லைனா சர்ச்சிலையாக இருக்கும். ஏதாவது உங்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் எங்கேயாவது வீட்டிலே ஒட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் நமக்கு இந்த வாக்குத்தத்தம் எல்லா பக்கமும் படித்து எல்லாம் பழக்கமானதுனால நம்ம உண்மையாலுமே இந்த வசனத்தோட ஆழம் என்னன்னு நிறைய பேர் நம்ம நினைக்கிறதே இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், கர்த்தரை நம்பணும், அவ்வளோதான், விசுவாசிக்கணும், நம்மளை சார்ந்து இருக்கக்கூடாது, அவ்வளோதான் இந்த வசனம் சொல்லுது. ஆமாம், அது உண்மைதான். பட் இன்றைக்கி ஒரு வேறு கண்ணோட்டத்திலையும் இன்றைக்கி நம்ம இதை ஒரு புதுசாக ஒரு விதத்துலையும் கற்றுக்க போகிறோம். ஏன்னா இங்கே கடைசியாக அந்த வசனத்தில் முடியும் போது 6வது வசனத்தை கடைசியாக பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இங்கிலீஷில் என்ன எழுதியிருக்குன்னா, அப்போ கடவுள் உங்கள் வாழ்க்கையில், அதாவது நீ என்ன பாதையில் போகணும்னு கர்த்தர் உங்களைய வழி நடத்துவார், அதாவது டைரக்ட் பண்ணுவாருன்னு இருக்குது. அப்படின்னா நம்ம எல்லாருமே வாழ்க்கையை வாழ தான் செய்யணும். அதாவது ஸ்பிரிச்சுவலாகவும் சரி, கிறிஸ்துவுக்குள்ளேயும் நம்ம நடக்கணும், உலக வாழ்க்கையிலையும் நடக்கணும். ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் தான் வாழ்கிறோம். இந்த உலகத்தில் வாழ்கிறோம்னா நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒர்க் போகணும், படிக்கணும், டெம்டேஷன்ஸ் வரும், ட்ரையல்ஸ் இருக்குது, சோதனைகள் இருக்குது, பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக வரும். ஆனால் அதுதான் இந்த உலகத்தில் நம்ம ட்ராவல் பண்ணுறது. அப்படின்னா நமக்கு எந்த வழியில் போகணும், இதை எப்படி நம்ம ஜெயிக்கிறதுன்றதை நமக்கு யாராவது ஒருத்தர் நமக்கு சொல்லி கொடுத்தா ஈஸியாக இருக்கும். இங்கே வசனமும் அதுதான் சொல்லுது. நீங்கள் இந்த வசனத்தோட எண்ணில் நான் உங்களை டைரக்ட் பண்ணுவேன், உங்கள் பாதைகளை நான் செவ்வாய்ப்படுத்துவேன். அப்போ இந்த வசனத்தில் என்ன இருக்குன்னு இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறோம். ஈஸியானது தான், உங்களை நான் குழப்ப விரும்பலை, சிம்பிளாக நான் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே ஃபஸ்ட்டு வசனம் என்ன, உன் சுய புத்தியின் மேல் சாராமல். சுய புத்தி, அதாவது இங்கே புத்தின்னு ஒரு விஷயத்தை பற்றி பைபிள் சொல்லுது. ஆக்சுவலாக இந்த உலகத்திலேயே மிக வயசான பர்சன் யாருன்னா இப்போ வரைக்கும் ஜீசஸ் தான். ஆனால் அவரை தவிர இந்த உலகமே அக்செப்ட் பண்ண ஒரு வைசஸ்ட் மேன் யார், கிங் சாலமோன். அவர் கையால் எழுதுகிற நீதிமொழிகள் தான் இது. அவர் தான் சொல்கிறாரு வாழ்க்கையோட எப்படி கடவுள் உங்களுக்கு டைரக்ட் பண்ண முடியும்னு அவர் தான் சொல்கிறாரு. அவர் தான் இந்த ஃபுல் நீதிமொழிகளுமே எழுதியிருக்காரு. அதாவது நான் ரொம்ப ப்ரே பண்ணுறது உண்டு, விஸ்டம்காக, ஞானத்துக்காக, கடவுளே எனக்கு நிறைய ஞானம் கொடுங்க, புத்தி கொடுங்கன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக நான் ரொம்ப ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு லைஃப்பில் நிறையா கொஷின்ஸ் எல்லாம் இருந்தது, எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு ஒரே கன்ஃபியூஷன் இருந்த ஸ்டேட்டில், கடவுளே எனக்கு ஞானத்தை கொடுங்க, நான் எப்படி முன்னேறுறது, அப்படி இப்படி நான் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது அப்போ கர்த்தர் எனக்கு இந்த ஒரு தாட் கொடுத்தார். அதாவது கர்த்தரே என்கிட்ட பேசினார், நீ என்கிட்ட புத்தி வேணும், ஞானத்தை வேணும்லாம் சொல்கிற, நான் பைபிளில் நீதிமொழிகள்னு ஒரு புக்கை எழுதியிருக்கேன், நீ அதைய படி அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதாவது நான் என்னோட காலேஜ் டைம்லலாம் ப்ராவர்ப்ஸில் நீதிமொழிகளில் 31 சாப்டர்ஸ் இருக்குது. ஏன் இருக்குதுன்னு யாராவது நினச்சிருக்கீங்களா? ஏன்னா ஒரு மாதத்தில் 31 நாள் இருக்குது. நீங்கள் பைபிளை படிக்கும்போது என்ன சாப்டர் படித்தாலும் சரி, நீதிமொழிகளில் அந்த டேட்டான சாப்டரை நீங்கள்
படிக்கணும். நான் வந்து இதை கடைசியாக சொல்லணும்னு நினச்சேன், பட் ஆனால் இப்போயே கர்த்தரன்ட்ட என்னை வழி நடத்துனதுனால சொல்கிறேன். நீங்கள் இன்றைக்கி தேதி என்ன? ஆகஸ்ட் 1. இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்குற டாஸ்க் என்னென்னா, வீட்டில் போய் இன்னையிலேருந்து 31 நாளுக்கு டெய்லி ஒரு சாப்டர் நீதிமொழிகளில் நீங்கள் படிக்கணும். நானும் ஒரு காலத்தில் படிச்சுட்டு தான் இருந்தேன், நடுவில் அதை ட்ராப் பண்ணிட்டேன். பட் ஆனால் தேவன் எனக்கு என்கிட்ட பேசினார், உங்ககிட்டயும் அதை ஷேர் பண்ணுறேன். நீங்களே படிங்க 31 நாள். அதாவது வந்து நீங்கள் இப்படி நினைக்கலாம், அக்கா 31 நாள் திருப்பி அடுத்த மாதமும் இதே சாப்டர் தானே வரும், என்ன புதுசாக இருக்க போகுது? இல்லை, அந்த நாளுக்கு என்ன உங்களுக்கு தேவனோட விஸ்டமான வார்த்தை வேணுமோ அது கண்டிப்பாக உங்ககிட்ட பேசும். என் வாழ்க்கையில் நிறைய தடவை பேசியிருக்கு, நீ அமைதியாக இரு, கோவப்படாத, இப்பெல்லாம் எனக்கு வந்திருக்கு. அந்த வாழ்க்கைக்கு அந்த நாளுக்கு உண்டான தேவை என்னமோ அது உங்களுக்கு பேசும். ஆனால் இன்றைக்கி நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க, 31வது நாளில் நீங்கள் நீங்களே உங்களை விட பெட்டராக இருப்பீங்க. நானே இவ்வளோ வயசாயிட்டேனா அப்படின்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அதனால் நீதிமொழிகள் இருக்கிற எல்லா வார்த்தைகளும் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். இதுக்கு பேர் இங்கிலீஷில் வந்து ப்ராவர்ப்ஸ். நீங்கள் இங்கிலீஷ்லலாம் வந்து ப்ராவர்ப்ஸ்ன்னு சொன்னால் இங்கே பைபிள் சாப்டரில் அவங்க வந்து அவங்களோட பழமொழிகளை ப்ராவர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த காலத்தில் வர ஞானிகள்லாம் சொன்ன வார்த்தைகளுக்கு பேர் தான் ப்ராவர்ப்ஸ். இந்த உலகத்திலே ஞானியான ஒருத்தர் எழுதின நீதிமொழிகளை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. உங்களே என்கரேஜ் பண்ணுறேன், இன்னையிலேருந்து இந்த டிசைட் பண்ணுங்கள், கர்த்தர் கண்டிப்பாக உங்ககிட்ட பேசுவார். இதை நான் முன்னாடி சொல்லிட்டேன், பரவாயில்ல, நம்ம நேராக போகலாம். ஏன் இதை முக்கியப்படுத்தி சொல்கிறேன்னா, நம்ம வந்து இந்த வசனம் வந்து நம்ம எப்போதுமே வந்து ஒரு வாக்குத்தத்தம்னோடனே நம்ம வந்து அதை வந்து வாக்குத்தத்தம் சுதந்திரிக்கணும் அப்படின்னு. ஆனால் ஒரு உலகத்திலே வயசான பர்சன் ஒரு ஞானி எழுதின வார்த்தைன்னு படித்தோம்னா தான் அந்த வார்த்தையோட ஆழமும் அது எவ்வளோ ஒரு நம்ம வாழ்க்கையை வந்து மாற்றி போகிற வார்த்தையும் நமக்கு புரியும். அதனால தான் நான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி உங்ககிட்ட சொல்கிறேன். அதனால் இங்கே வந்து அவர் என்ன பேசுகிறாருன்னா, அது முதல்ல சுய புத்தியின் சாயாமல்னு ஒன்று சொல்கிறார். அதாவது சுய புத்தின்னு எதையோ பற்றி அவர் பேசுகிறார். இன்னொரு வார்த்தை என்ன? சுய புத்தியில் சாயாமல். சாயாமல்னால் என்ன? இங்கிலீஷில் அதுக்கு வேர்டு பேர் லீன். அதாவது நம்மள்ட்டெல்லாம் சொல்லுவாங்க, நல்லா சாஞ்சு உட்காரு, நல்லா சாஞ்சு உட்காந்து ட்ராவல் பண்ணிட்டு வா. அப்படின்னா என்ன? நீ வந்து உன்னோட சுய புத்தியில் சாஞ்சிராத, அதில் மேலே நம்பாத. நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஒரு இடத்துல உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து அதை வந்து உங்களுக்கு வந்து நார்மலைஸ் பண்ணிக்குவீங்க. ஆனால் இங்கே என்ன சொல்லுதுன்னா, நீ வந்து அதில் சாஞ்சு இருக்கக்கூடாது, அதில் சாயக்கூடாதுன்னு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாரு. அப்போ சுய புத்தினா என்னன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நமக்கு தெரியும் புத்தினா என்னன்னு. ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து பைபிளில் புத்தினா என்னன்னு சொல்கிறதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னுமே எப்படி சாயாமல் இருக்கிறதுன்னு நம்ம கற்றுக்கலாம். அதாவது வந்து புத்தி, நீங்கள் வந்து அட்வைஸ்னால் அதுக்கு தமிழில் என்ன? புத்தி மதி. புத்தி மதியை ஆரம்பிச்சிட்டாடா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கும். அதாவது நமக்கு அட்வைஸ் எல்லாம் பிடிக்காது, எனக்குமே பிடிக்காது. அதுவுமே நான் ஒருத்தர்கிட்ட என் கஷ்டத்தெல்லாம் சொல்லும் போது அவங்க அட்வைஸ் பண்ணால் இன்னுமே பிடிக்காது. நம்ம எல்லாருமே அப்படி தான் ட்ரெயின் பண்ணி வந்திருக்கோம். நமக்கு அட்வைஸ் பிடிக்காது, ஒருத்தங்க புத்திமதியெல்லாம் சொன்னால் பிடிக்காது. ஆனால் அந்த புத்திமதிங்கிற வார்த்தை என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அங்கே 2 வார்த்தை இருக்குது, புத்தி, 2வது மதி. அதாவது புத்தியை பற்றி தான் இங்கே சொல்லுது, சுய புத்தி. புத்தினா இங்கிலீஷில் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்னு வசனம் இருக்குது, அதான் அதோட மீனிங். அதே மதினா அதுக்கு பேர் விஸ்டம். புத்தி மதி இன்னொரு, அதாவது வந்து விஸ்டம் அண்டர்ஸ்டாண்டிங். இன்னொன்று இதோட சிமிலராக ஒரு வார்த்தை இருக்குது, அதுக்கு பேர் அறிவு, அதுதான் நாலேஜ். அறிவு, புத்தி, மதி, ஞானம். இங்கிலீஷில் சொல்ல போனால் நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், விஸ்டம். இதுதான் 3 வார்த்தைகள். நம்ம வந்து 3 வார்த்தை அடிக்கடி கேட்கறனால எல்லாமே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஆனால் இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுக்கு மீனிங்ஸ் அது கிடையாது. அதனால் நான் உங்களுக்கு தெளிவாக சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். அப்போ தான் நம்மளால் எப்படி சாயாமல் இருக்கிறதுன்னு கற்றுக்க முடியும். முதல்ல அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு அது என்னன்னு சொல்கிறேன். அதாவது வந்து நாலேஜ், அறிவுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் நாலேஜ், ஃபேக்ட். அதாவது வந்து கத்தி கூர்மையாக இருக்கும், மழை பெய்யும், வானத்திலேருந்து தான் மழை பெய்யும், இதெல்லாம் ஒரு ஃபேக்ட்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு நாலேஜ். அதனால தான் உலகத்திலிருந்து தான் நம்மளால் நாலேஜை கெயின் பண்ணிக்க முடியும். புக்ஸ் நிறையா படி, உனக்கு அறிவு
வளரும் சொல்லுவாங்க. அதாவது புக்ஸ் நிறையா படி உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்னு யாராவது சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா புத்தி வரும்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, புக்ஸ் நிறையா படித்தா உனக்கு அறிவு வரும். அதாவது உலகத்திலிருந்து உங்களுக்கு பெறதுக்கு எல்லாமே பேர் நாலேஜ், அதெல்லாம் ஒரு ஃபேக்ட்ஸ். புத்தினா அண்டர்ஸ்டாண்டிங். இதை நீங்கள் அடிக்கடி கேட்டிருப்பீங்க. எனக்கும் அவளுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. இது ஒரு சிம்பிளான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். எனக்கு சரியான யோசனை இல்லை, நான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னாவே அண்டர்ஸ்டாண்டிங்னு ஏதோ ஒரு வார்த்தை இருக்குது, அதுக்கு பேர் தான் புத்தி. புத்தினா அண்டர்ஸ்டாண்டிங்கிறது நமக்குள்ளே இருந்து வர்றது தான் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது நமக்காக வேற யாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க. அதாவது எப்படி சொல்கிறதுனா, நாலேஜ் அறிவுங்கிறது வெளியிலிருந்து நம்ம வாங்கிறது. மழை பெய்யும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், வானத்துலேருந்து தான் மழை பெய்யும். ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங் புத்தினா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, மழை பெஞ்சா என்ன நடக்கும், கத்தி கூர்மையாக இருக்குது, கூர்மையான கத்தியிலிருந்து என்னெல்லாம் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி சொல்லலாமே, மழை பெய்யுது, எனக்கு மழை பெய்யும்னு இன்றைக்கி நியூஸ் சேனலில் சொல்கிறாங்க, அதுக்கு பேர் நாலேஜ். நமக்கு தெரியும் மழை வானத்திலேருந்து தான் வரும், கண்டிப்பாக இப்படி லெஃப்ட் ரைட்லலாம் வராது, வானத்திலேருந்து தான் எப்பொழுதுமே மழை பெய்யும். ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங்னா என்னென்னா, புத்தினா என்னென்னா, மழை பெஞ்சதுன்னா நிலையெல்லாம் ஈரமாயிடும், சேராயிடும், கசகசன்னு இருக்கும், மண் வாசனை வரும். தூரலில் மலையில் போனால் நம்ம நனைய மாட்டோம், ஆனால் கனமலையில் போனால் எல்லாம் நனைஞ்சிருவோம். இப்படின்னு நினைக்கிறதுக்கு பேர் அண்டர்ஸ்டாண்டிங். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லாமே, நான் கத்தி கூர்மையாக இருக்கிறத பற்றி சொன்னேன். கத்தி கூர்மையாக தான் இருக்கிறதுங்க பேர் ஒரு ஃபேக்ட். ஏன்னா எந்த நைஃப் எடுத்தாலும் அது ஷார்ப்பாக தான் இருக்கும். ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங்னா, அந்த கூர்மையான கத்தியை வச்சு காய்கறியாக அறுக்கலாம். கத்தியில் பல வகைகள் இருக்குது. கறியை வெட்டுறதுக்கு கத்தி யூஸ் பண்ணுறாங்க, காய்கறியை வெட்டுறதுக்கும் கத்தி யூஸ் பண்ணுறாங்க, ஏன் கொலை செய்கிறதுக்கு கூட கத்தியை யூஸ் பண்ணுறாங்க. கத்தியை நம்ம யூஸ் பண்ணுற விதத்தில் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணேன்னா காயம் ஆயிடுங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த புத்திங்கிறது உங்கள் வாழ்க்கையில் முன்னாடி நடந்த விஷயங்களால் உங்கள் பிரெயின் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் முன்னாடி எங்கே க்ராஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ மழை இன்றைக்கி பெய்யுதுன்னா நீங்கள் முன்னாடியே மழை பெஞ்சதை பற்றி உங்களுக்கு பறையும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஓ மழை பெஞ்சதுன்னா ஈரமாக இருக்குது, மழை பெய்ந்தா சேராக இருக்குது, அப்படின்னு நீங்கள் பார்த்து புரிஞ்சு வச்சது தான். திருப்பி அதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட் உங்கள் லைஃப்பில் நடக்கும்போது அதை பற்றி யோசித்து அதனால் வர முடிவுகளுக்கு பேர் தான் அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல், புத்தின்னு சொல்லலாம். அதாவது இது எப்படி இன்னொரு தெளிவாக சொல்லணுன்னா, புத்தினால தான் உங்களால் நிறையா விஷயங்களை கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதாவது எப்படின்னா, புயல் வந்தால் மழை பெய்யும், புயல் மழை வேறு மாதிரி இருக்கும், ஆலங்கட்டி மழை வேறு மாதிரி இருக்கும். எந்த மலையில், ஆலங்கட்டியில் மலையில் தான் ஐஸ் விழுகும், நார்மல் மலையில் புயலில் காற்று நிறையா இருக்கும். அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதும் புரிதல்லையுமே நீங்கள் உங்கள் சுயமாக நீங்கள் வாழ்க்கையில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸஸை வச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் அண்டர்ஸ்டாண்டிங், பேர் புத்தி. அக்கா நீங்கள் நல்ல சயின்ஸ் கிளாஸாக என்ன ஃபிசியாலஜி கிளாஸாக எடுக்கிறீங்க நீங்கள் நினைக்கலாம். பட் இது ஒரு நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே என்ன சொல்கிறது, நாலேஜு நமக்கு எல்லாமே டேர்ம்ஸ் சிமிலராக இருக்கிறனால நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். ஆனால் அப்படி கிடையாது. கடைசியாக தான் விஸ்டம், ஞானம். அதாவது ஞானமுங்கிறது ஒரு விஷயத்தை எப்படி செய்யறதுங்கிறதுக்கு பேர் ஞானம். அதாவது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, மழை பெய்யறதை பற்றி சொன்னேன். ஓகே, மழை மேலேருந்து பெய்யுங்கிறதுக்கு பேர் நாலேஜ். மழை பெஞ்சா சேராக இருக்கும், மழை நம்ம கனமாக பெஞ்சால் நம்ம நனைஞ்சிருவோம், மழைகள் லேசாக பெஞ்சால் நம்ம நனைய மாட்டோம். இப்படிங்கிறதெல்லாம் புரிதல், புத்தின்னு சொன்னேன். ஆனால் ஞானம்னா, மழை பெஞ்சா கொடை எடுத்துகிட்டு போனால் நினைய மாட்டோங்கிறதுக்கு பேர் தான் ஞானம். அதாவது ஒரு விஷயம் என்னன்னு எனக்கு தெரியும், ஆனால் அந்த விஷயத்தில் நான் எப்படி நடந்துக்கணுங்கிறதுக்கு பேர் என்ன ஆக்ஷன் எடுக்கிறது, என்ன முயற்சி எடுக்கிறது, அப்படிங்கிறதுக்கு பேர் தான் ஞானம். அது வெறும் கொடை எடுத்துகிட்டு போகிறது மட்டும் கிடையாது. அதுக்கு பல இது சொல்லுவோம். நம்ம ரெயின் கோட் எடுக்கணுமா, இல்லை இன்றைக்கி மழை லேசாக தான் தூரிச்சுன்னா நம்ம போயிடலாம், இல்லை மழை ரொம்ப கனமாக இருந்தால் பேசாமல் இன்றைக்கி அவாய்டே பண்ணிடலாமா, இல்லை ஒரு வேளை நம்ம சீக்கிரமாக கிளம்புனா இதுலேருந்து
அவாய்ட் பண்ணிக்கலாமா, அது இருந்தால் விளைவிக்கலாமா. அதாவது ஞானம்ங்கிறது நம்ம வந்து என்ன ஆக்ஷன், என்ன ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறதுங்கிறதுக்கு பேர் தான் ஞானம். அதாவது நீங்கள் நீதிமொழிகளில் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா ஞானத்தை பற்றியும் புத்தியை பற்றியும் நிறைய பேசியிருப்பாங்க. எதை வேணாலும் சம்பாரி, புத்தியை கண்டிப்பாக சம்பாரி. ஏன்னா நமக்கு நீங்கள் புத்தினா என்ன சொன்னேன், புரிதல்னு சொன்னேன். ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கலன்னா அதுக்குண்டான ஆக்ஷன்ஸ் எப்படி எடுப்பீங்க? புரியுதா நான் சொல்கிறது? அதாவது வந்து ஒரு கத்தி வந்து கூர்மையாக இருக்கும், பல விஷயத்துக்கு வெட்டுறாங்க, கேர்ஃபுல்லாக வெட்டலைன்னா கை கால் கூட நம்ம கை கூட அறுத்துக்கணுங்கிற புரிதல் நமக்கு இல்லைன்னா கண்டிப்பாக வந்து நம்ம அதை பயன்படுத்தும் போது கையை அறுத்துக்குவோம். அதுக்கு ஏன்னா நம்ம எடுக்கிற ஆக்ஷன், அந்த நைஃபை யூஸ் பண்ணுற விதமும் அப்படி தான் இருக்கும். அதனால தான் நம்ம புரிதல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த புரிதலுங்கிறது நமக்கு நம்மளே வச்சுக்கிறது, வெளியிருந்தெல்லாம் இந்த புரிதல் வராது. நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா தெரியும், என்ன மேம் வந்து கிளாஸ்லாம் சில பேர் சொல்லுவாங்க, என்னடி இப்படி நல்லா புரிஞ்சுக்கிற, இது எங்கள் மேம் வந்து இதை சொல்லலையே, ஆனால் உனக்கு மட்டும் எப்படி இதெல்லாம் இப்படி புரியுது. அது அவங்களுக்கு உண்டான புரிதல். நமக்கு ஒவ்வொருத்தருக்கு தான் புரிதல் இருக்குது, புத்தி இருக்குது, ஒவ்வொருத்தருக்குமே இருக்குது, கடவுள் கொடுத்துருக்காரு. நம்மனாலையுமே ஒரு நிறையா விஷயங்களை அப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செய்கிறோம். ஆனால் இங்கே நம்ம எல்லாம் பேசணும், வசனமும் வந்து நம்ம படிச்சிருக்கோம் புத்தியை சம்பாரின்னு சொல்லுது. ஆனால் ஏன் வந்து இங்கே வந்து சாலமோன் என்ன சொல்கிறாரு, உன் சுய புத்தியின் சாயாமல்னு ஏன் சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக யோசிக்கணும் இல்லையா? ஏன்னா வசனமே சொல்லுது, நீ எதை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாரின்னு தான் வசனம் சொல்லுது. ஆனால் என்ன இங்கே எந்த புத்தியை பற்றி பேசுகிறான்னா சுய புத்தின்னு ஒன்று பேசுகிறார். இதெல்லாம் நான் உங்களுக்கு எதுக்கு ஜென்ரலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, நம்ம புத்தியினாலையும் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்னாலும் நிறைய தப்பான டிசிஷன்ஸ் எடுக்க வழி இருக்குது. என்ன வழி இருக்குன்னா, நீங்கள் என்ன மாதிரி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறீங்களோ, நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்லேயும் உங்கள் புத்தியிலையும் நீங்கள் சார்ந்து இருந்தீங்கன்னா நீங்கள் நிறையா விஷயங்களில் தப்பான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எப்படிக்கா சொல்கிறீங்க, என்னக்கா சொல்கிறீங்கன்னு நிறைய பேருக்கு இருக்கும். ஒரு இன்சிடெண்ட் எடுத்துக்கலாமா? என் லைஃப்பில் நடந்ததே ஒன்று சொல்கிறேன். நான் வந்து முன்னாடியே நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். நிறையா கம்பெனிஸ்க்கு நான் அப்ளை பண்ணேன். எனக்கே தெரியும், நான் அப்ளை பண்ணிவிட்டு நிறையா இது ஷார்ட் லிஸ்ட் ஆகலை. அப்ளை பண்ணும்போதே எனக்கு தெரியும் இதிலெல்லாம் ஷார்ட் லிஸ்ட்டே ஆக மாட்டோம், எதுக்கு சும்மா அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் சும்மா அப்ளை பண்ணிக்கிட்டு இருப்பேன். கடைசியாக ஒரு கம்பெனிக்கு ஓப்பனிங் பார்த்தேன். அப்ளை பண்ணுறதுக்கு போகும்போது என்னோட புத்தி என்ன சொல்லுதுன்னா, முன்னாடி இதே மாதிரி நிறையா இதுக்கு தானே அப்ளை பண்ணேன், உனக்கு தான் ஷார்ட் லிஸ்ட்டே ஆகலையே, இப்போ எதுக்கு நீ அப்ளை பண்ணுற, இது வேஸ்ட் ஆஃப் டைம். நீ ஒரு 10 நிமிஷம் எடுத்து ஒரு ரெஸ்யூமே ஃபார்மெல்லாம் ஃபில் பண்ணணும், டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணணும், உன்னோட டிகிரி சர்டிஃபிகேட்லாம் போடணும், இது வேஸ்ட் ஆஃப் டைம். எத்தனை தடவை நீ முன்னாடி இதே மாதிரி நடந்திருக்கு. அதாவது என் புத்தி என்ன சொல்லுது என்கிட்ட, நீ வந்து டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் நடக்காதுன்னு. ஆனால் நான் வந்து அன்னைக்கு ஆனாலும் நான் அப்ளை பண்ணதுனால தான் எனக்கு இன்டர்வியூக்கு காலே வந்துச்சு. இதை ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, புத்தி எப்படி செயல்படும்னா, அது கரெக்டு தான், அது முக்கால்வாசி கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் நம்மளை என்ன பண்ணுன்னா, அது எல்லா டைமும் கரெக்டாக கைட் பண்ணுமானா கிடையாது. அது என்ன பண்ணும், முன்னாடி நம்ம லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வச்சு முடிவு பண்ணும். முன்னாடி நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம். இப்போ நீங்கள் நிறைய பேர் சொல்கிறது கேட்டிருப்பீங்க. அதாவது வந்து இந்த பெண்களே இப்படித்தான், இந்த ஆண்களே அப்படித்தான். அதாவது அவங்க என்னென்னா, ஒரு 4-5 பேர் பார்த்துட்டு எல்லாருமே இப்படித்தான்னு ஒரு முடிவு பண்ணிக்கிறது. இந்த ஊரில் இருக்கவங்க யாருமே வந்து ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை. அதனால் இந்த ஊர்லேருந்து யாருமே ஜெயிக்க முடியாது. நம்மளே நிறைய கேட்டிருப்போம், நீங்கள்லாம் நம்ம வந்து இந்த இடத்துலலாம் நீங்கள் யாரும் பெருசாக வந்திருக்க முடியாது, இந்த காலேஜ் படித்தவங்க எங்கே பெருசாக வந்திருக்காங்க. அதெல்லாம் என்ன, ஒரு புத்தி, அதெல்லாம் ஒரு நாலேஜான ஃபேக்ட்ஸு. நம்ம புத்தி என்ன பண்ணும், முன்னாடி இத்தனை பேர் நடந்திருக்கு, நமக்கு இப்படித்தானே அது டிசைட் பண்ணும். அப்போ நீங்கள் அதை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும், அது நம்மளைய வந்து அடுத்த ஸ்டெப்பு எடுக்கவே விடலை. அதனால தான் இவர் சொல்கிறாரு, உன் சுய புத்தியில் நீங்கள் சாயவே கூடாது. இன்னொன்று முக்கியமான விஷயம் சொல்லுவோமே, நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நீங்கள் ஒன்று முயற்சி பண்ணுறீங்க, நீங்கள் 4-5 தடவை ட்ரை பண்ணியிருப்பீங்க,
கஸ்டமர்ஸை பிடிக்கிறதுக்கோ அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கோ ஏதாவது பண்ணி முயற்சி பண்ணியிருப்பீங்க. எல்லாத்துலேயும் ஃபெயிலியராகவே முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 4-5 தடவைக்கு அப்புறம் உங்களோட மைண்டு என்ன சொல்லணும்னா, உங்கள் புத்தி என்ன சொல்லணும், இது என்னமோ இது வந்து உனக்கு உன்னோட ஜாபு கிடையாது போல், நீ டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க, இதை கிவ் அப் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லும். ஆனால் நம்ம யோசிச்சு பார்த்தா அது ரீசனை விட்டிங்களா கரெக்ட் தான். ஆனால் வசனம் என்ன சொல்லுது, கிறிஸ்துவுக்குள்ள நம்ம முற்றிலும் எல்லாத்துலேயும் ஜெயம் கொள்ள முடியும். அப்படின்னா நம்ம எதில் முயற்சி பண்ணுறோமோ அதில் நம்ம உண்மையாலுமே ஜெயிக்க முடியும். அப்படி வசனமும் பைபிள் அப்படி சொல்லும் போது நம்ம புத்தி அதுக்கு கான்ட்ரடிக்டாக சொல்கிற எல்லாமே சுயமான புத்திகள் தான். அந்த அட்வைஸும் அறிகுறி எல்லாமே வந்து நம்மளை வந்து நம்ம அதில் சாஞ்சிட்டோம்னா, அது கரெக்டுன்னு நினச்சிட்டோம்னா நம்ம லைஃப்பில் நம்மளே பார்டர் பண்ணிக்கிறது. அதாவது அக்கா நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு எப்படி தெரியும் அது நல்ல புத்தியா இல்லை சுய புத்தியா, இல்லை எல்லாமே சுயமாக தான் வருது, எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறது? அதுக்கு தான் நமக்கு என்ன வேணும்னா ஞானமுங்கன்னு ஒன்று வேணும். ஏன்னா உங்கள் புத்தி என்ன சொன்னாலும், அதாவது நான் முன்னாடி சொன்னேன், உங்கள் புத்தினால தான் நீங்கள் எந்த மாதிரி புரிஞ்சுக்கிறீங்களோ அதை மாதிரி தான் உங்களால் ஞானத்தில் ஸ்டெப் எடுக்க முடியும்னு சொன்னேன். ஆனால் இன்னொரு வசனமும் இருக்குது, இதை நான் உங்களுக்கு சுற்றி காட்டணும்னு நினைக்கிறேன். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 7வது வசனம், ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். அதாவது நம்ம எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள்னா, ஆமாம் நான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கை கற்றுக்கணும், ஆனால் அதை விட முக்கியம் என்னன்னா ஞானம்தான். ஞானம்னா வந்து நான் எப்படி என்ன முடிவு எடுக்கிறதுன்றது, ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பேர் தான் ஞானம்னு சொன்னேன். ஆனால் இன்னொரு வசனமும் ரொம்ப முக்கியம், ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்க. இங்கே வந்து ஞானமே முக்கியம்னு இருக்குது. நீங்கள் இங்கிலீஷில் படித்து பார்த்தீங்கன்னா விஸ்டம் இஸ் த பிரின்சிபல் திங்குன்னு இருக்கும். அதாவது வந்து அதுதான் முதல்ல, ஞானம்தான் முதல்ல, அதுக்கப்புறம்தான் புத்தி, அதுக்கப்புறம்தான் அறிவு. அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம ஞானத்தை சம்பாதிக்கிறோம். இன்னும் வசனமும் இருக்குது, ஞானத்தில் குறைவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு தரேன். அப்படின்னா ஞானமுங்கிறது நம்ம நார்மலாக ஹியூமன் பீயிங்ஸாலேயோ இந்த உலக ரீதியாக வரதே கிடையாது. ஞானமுங்கிறது கடவுள்கிட்டருந்து வர்றது தான் ஞானம். ஒருவேளை நம்ம புத்தி நமக்கு சார்ந்துக்க முடியாது, ஆனால் ஞானத்தை சார்ந்துக்கலாம். ஞானத்துக்கு நம்ம ஜெபம் பண்ணோம்னா ஞானத்தில் நம்ம கற்றுக்கலாம். அதனால தான் வசனம் சொல்லு, ஞானத்தை நான் உங்களுக்கு தரேன், என்கிட்ட ஞானத்தை கேளுங்க. இதை விட முக்கியமான வசனம் என்னன்னா 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 24வது வசனம், ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். தேவ ஞானம், அதாவது ஞானம்னா யாருன்னா அது இயேசு கிறிஸ்து தான். நீங்கள் நம்ம வந்து சுய புத்தியில் நமக்கு வந்து இது சரியா தவறா, இதை நம்பலாமா வேண்டாமான் இருந்தால் நம்ம ஞானமான இயேசு கிறிஸ்துக்கிட்ட தான் அதைய கேட்கணும். உங்கள் லைஃப்பில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது, என்ன பண்ணுறது, இது வந்து நம்ம பாஸ்டில் இப்படி தான் இருக்குது, இனிமேல் இப்படி தான் இருக்குமான்னு தெரியலையே அப்படின்னு உங்களுக்கு ஒரு மேலே டவுட்ஸ் இருக்குது, உங்களோட தாட்ஸில் உங்களோட புரிதலில் டவுட்ஸ் இருக்குது, கலக்கமாக இருக்குது, குழப்பமாக இருக்குது அப்படின்னா நம்ம யார்கிட்ட போகணும்னா ஞானமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துக்கிட்ட தான் போகணும். அப்போ தான் வந்து நம்ம லைஃப்பில் அவரால் நம்மளைய வழி நடத்த முடியும். அதனால தான் நீதிமொழிகள், அதாவது இந்த உலகத்திலே வயசான அறிவான இருக்கிற, அறிவுன்னு சொல்லக்கூடாது, அவர் விஸ்டம் தான், அவர் அதை ஞானமான இவர் தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உங்கள் சுயபலத்தை சாராதீங்க, சுயபலம்னா சுய புத்தியை சாராதீங்க, ஏன்னா அது உங்களைய எல்லா நேரமும் கரெக்டாக வழி நடத்தாது. ஆனால் அவர் நீதிமொழிகளில் ஃபுல்லாக எதை சார சொல்கிறாரு, ஞானத்தை போய் சார்ந்துக்காங்க, ஞானம் உங்களைய வழி நடத்தும். அந்த ஞானம் யாரு? இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்துவை சார்ந்துக்க, இயேசு கிறிஸ்துவ கேளு, இயேசு கிறிஸ்துக்கிட்ட சேர்ந்துக்க, அவர் சொல்கிறத கேளு. உன் லைஃப் எப்படி அமையணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இயேசு கிறிஸ்து தான் உங்கள் வாழ்க்கையை டைரக்ட் பண்ணுறாரு. இவை எல்லாத்தையும் சொன்னோம். அது எதுக்கு சொன்னேன்? சுய புத்தியில் சாராமல் இருக்கிறது. இன்னொரு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வழி தான். நான் உங்ககிட்ட சொன்னது இயேசு கிறிஸ்துவை சார்ந்துக்கங்க, இயேசு கிறிஸ்துக்கிட்ட கேளுங்க, ஏன்னா அவர் தான் ஞானம். நம்ம போய் ஜெபம் பண்ணிக்கலாம், நம்ம வந்து ஜெபம் பண்ணி கேட்போம், ஞானத்தை கொடுங்க ஏசப்பா எனக்கு வழி நடத்துங்க அப்படிலாம் கேட்போம். ஆனாலும் நமக்கு வந்து எல்லா நேரமே கேரண்டியாக இருக்காது. ஏன்னா நமக்கு வந்து
உங்களை பற்றி தெரியாது, என்னை பற்றி சொல்லணும்னா நான் போய் சும்மா கேட்டுக்கிட்டே இருப்பேன். நானே ஒரு சமைக்கிறேன்னா உப்பு போட்டால் நான் செக் பண்ணிட்டு உப்பு கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பக்கத்தில் யாராக இருந்தால் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து சொல்லு, காரம் கரெக்டாக இருக்கா பார்த்து சொல்லுங்கள். அதாவது நான் டேஸ்ட் பண்ணிப்பே கரெக்டாக தான் இருக்கும். ஆனாலும் என்னோடய வேலிடேஷன் ஒரு தடவை எனக்கு யாராவது பார்த்து சொல்லிட்டாங்கன்னா சரியாக இருக்கும்னு தோணும். இது எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் கூட பக்கத்தில் யாராவது ஹியூமன் பீயிங்ஸ் நமக்கு தெரிஞ்சவங்க, நமக்கு க்ளோஸாக இருக்கவங்க பார்த்து இது கரெக்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்மளால் ஈஸியாக போய்க்க முடியும். ஏன்னா நம்ம நினைக்கிறோம் அவங்க நமக்கு கரெக்டாக தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஜெபம் பண்ணும்போது நமக்கு சில நேரம் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லலாம், நம்மளோட ஸ்பிரிச்சுவலாக நம்ம ஆவிக்குறியில் எந்த விதத்தில் வளர்ந்துருக்கோமோ அதை பொறுத்து தான் நமக்கு இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையெல்லாம் கேட்குறது புரிஞ்சுக்கிறதுலாம் இருக்கும். நமக்கு அது கஷ்டம். ஆனால் எப்படி ஈஸியாக இதை போகலாம்னா, எப்படி ஈஸியாக நமக்கு இது வழி நடத்த முடியும்னா, அதுக்கு தான் அடுத்த லைன் நம்ம படிக்கணும். நீதிமொழிகள் 3:5-6 இப்போ படித்த அதே வசனம் தான். உன் சுய புத்தியின் மேல் சாராமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து. அதாவது இங்கே என்ன சொல்கிறாருன்னா, சாலமோன் உங்களுக்கு சுய புத்தியில் நீங்கள் சாராதீங்க. அதை விட ஈஸி வே என்னன்னா, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு, எல்லா வாழ்க்கையும் கரெக்டாக அமையறதுக்கு நீங்கள் முழு இருதயத்தோட கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருங்க. அது ரொம்ப ஈஸி. அதாவது நம்ம கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறோம்னா நமக்கு நம்ம என்றைக்குமே நம்ம புத்தியில் சாரவே மாட்டோம். அதாவது எப்படி சொல்லாமே, நம்ம யாரை ரொம்ப நம்புவோம் நீங்கள் சொல்லுங்கள். நான் நம்மளே யாரை நம்புவோம்? நம்ம பேரண்ட்ஸ் வளர்த்திருக்காங்க, நம்ம பேரண்ட்ஸ் சொன்னால் ஓகே அவங்க நம்ம நல்லதுக்கு சொல்கிறாங்கன்னு நம்புவோம். வேறு யார் சொன்னால் நம்புவோம்? நம்ம கூட இருக்கிற க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா ஓகே சரிதான் நம்மளே போய் அவங்கக்கிட்ட ஏதாவது ஷேர் பண்ணிக்கிட்டு அவங்க ஏதாவது நம்ம எதிர்பார்க்காத மாதிரி சொன்னால் கூட பாதி நேரம் அப்படித்தான் இருக்கும், நீ தான் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு அது கடினமாக இருந்தால் கூட நம்ம க்ளோஸாக இருக்கவங்க, நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், நம்ம பேரண்ட்ஸ்னால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம நம்புவோம். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, உன் முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்பிரு. அதாவது என்னன்னா, உன் வாழ்க்கையில் எதெல்லாம் நீ உன் இதயத்துக்கு க்ளோஸாக நினைக்கிறையோ அதில் எல்லாம் யாரை நம்பு? கடவுளை நம்பு. அதாவது எப்படி சொல்கிறதுனா, நீ ஒருத்தர் ஒரு உலக ரீதியாக நீ ஒருத்தங்களை நம்பும்போது எப்படி அவங்க உனக்கு நல்லது செய்வாங்கன்னு நீ நம்புறியோ, அதை விட உனக்கு எதெல்லாம் முக்கியமோ அதை கர்த்தரில் நம்பு. உனக்கு இது எல்லாமே நன்மையாக தான் இருக்கும். அதாவது நம்ம அதாவது என்னோட கண்டிப்பாக இதை நான் சொல்லணும். என் குழந்தை இருக்கா, அவனுக்கு இப்போ 1 year ஆகிடுச்சு. அவன் எல்லாத்தோட இருப்பான், விளாண்டுட்டு தான் இருப்பான், எங்கள் அப்பா கூட எங்கள் அம்மா கூட. ஆனால் அவனுக்கு ஏதாவது அடிபட்டுச்சுன்னா முதலால் என்னை தான் தேடுவான். ஏதாவது நான் அங்கே இல்லைன்னா ரொம்ப அழுவான். என்னை பார்த்தானா எங்கிட்ட தான் வரணும், வேறு யார்கிட்டையுமே போக மாட்டான். ஏன் அப்படின்னா அவனுக்கு மதர் தான் எல்லாமே. இப்போது இந்த காலத்தில் இல்லையா, இந்த உலகத்தில் எல்லாத்தையும் நம்புறதை விட என்னை நம்புறதுனால தான் என்னைய முதல்ல அவன் தேடுறான். நீங்களுமே அப்படி தான். யாரை ரொம்ப நம்புறீங்களோ உங்கள் கஷ்ட காலத்தில் உங்களுக்கு ஏதாவது குழப்பமாக இருக்கும்போது என்ன செய்யறதுன்னு தெரியாதப்போ அவங்கள நோக்கி தான் முதல்ல நீங்கள் போவீங்களே. அவங்கள்ட்ட தான் போய் இந்த மாதிரி இருக்குது என்ன செய்யறதுன்னு கேட்பீங்க, ஷேர் பண்ணிக்குவீங்க உங்கள் கஷ்டத்தை துன்பத்தை எல்லாத்தையும். அவங்கள தான் நம்ம உண்மையாலுமே ரொம்ப நம்புகிறோம். இதுக்கு இன்னொரு வெர்ஷன் என்னென்னா, நீங்கள் யாரை ரொம்ப நம்புவீங்கன்னா, யாரை உண்மையாலுமே ரொம்ப நேசிக்கிறீங்களோ அவங்கள நம்புவீங்க. நீங்கள் யாரெல்லாம் நம்புனீங்கன்னு நீங்கள் லிஸ்ட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்க எல்லாத்தையும் ரொம்ப நம்பியிருப்பீங்க. நானே சின்ன வயசுலலாம் எதுக்கு எடுத்தாலும் போய் எங்கள் அப்பா கிட்ட சொல்லிகிட்டு இருப்பேன், அவன் நீ அப்படி சொன்னா டேடி, இப்படி சொன்னா டேடி, நான் இந்த மாதிரி சொன்னேன் டேடின்றது கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன். இப்போ கல்யாணத்துக்கு அப்புறமே எங்கள் அப்பாட்ட சொல்லிகிட்டு இருக்கிறேன். அடிஷ்னலாக என் ஹஸ்பண்ட்டையும் உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிறேன். அது ஆஃபீஸில் அதை சொன்னேன் இதை. ஏன்னா நம்ம அவங்களெல்லாம் ரொம்ப நம்புறதுனால தான் அவங்கக்கிட்ட நம்ம சொல்கிறோம். அதே தான் இங்கே இந்த சாலமோன் என்ன சொல்கிறாரு, நீங்களும் கிறிஸ்துவ அப்படின்னா தேவனை நம்புனீங்கன்னா அவர்கிட்ட நீங்கள் எல்லாத்தையும் நம்ப சொல்லலாம். அதாவது தேவனை நம்புறதுக்கு பேர் என்னென்னா தேவனை நேசிக்கிறது, தேவனோட அன்பு மேலே விசுவாசிக்கிறது, தேவன் எனக்கு நன்மையை தான் செய்வாருங்கிறது முழுமையாக டவுட்டே இல்லாமல் நம்புறது. இங்கே அதை தான் அவர் ஆக்சுவலாக அவர் நம்புன்னு மட்டும் சொல்லலை, முழு இருதயத்தோட நம்பு. அப்படின்னா என்னென்னா, சில விஷயங்கள் நமக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மேலே நம்ம க்ளோஸாக இருக்கவங்க மேலே டவுட் இருக்கும். இவன் நல்லதுக்கு தான் சொல்வாரா,
இல்லை இவளுக்கு பொறாமை அதனால தான் இவ இப்படி சொல்லலை, இல்லை இவனுக்கு பொறாமை, இது வந்து இவங்க சரி கிடையாது, எனக்கு தெரியும், இவள் அவளை பற்றியே பேசினா என்னை பற்றியும் இந்நேரம் பேசியிருப்பான், நான் அதாவது அது வந்து முழு இருதயத்தோட நம்புறது கிடையாது, ஒரு பார்ஷியல், இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம். ஆனால் முழு இருதயத்தோட என்னென்னா, எனக்கு என்ன நடந்தாலும் நான் கிறிஸ்துவ நேசிக்கிறதுனால எனக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் தான் முடியுங்கிறதுக்கு நம்புறதுக்கு பேர் தான் முழு இருதயத்தோட நம்புறது. அதாவது நம்ம யோசேப்பு வாழ்க்கையில் நிறையா படிச்சிருக்கோம். யோசேப்பு அவர் போன லைஃப்பில், அதாவது அவர் வந்து அவங்க அண்ணா வெறுக்கப்பட்டதுலேருந்து அவர் வந்து பார்வோன் வீட்டில் வேலை செஞ்சு அங்கே அவங்க ஒய்ஃப் வந்து பிரச்சனை பண்ணி, அந்த பார்வோனோட ஒய்ஃப் பிரச்சனை பண்ணி அவர் சிறைச்சாலை போயிட்டு திருப்பி அவங்க அண்ணனை பார்த்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே அவருக்கு வந்து எல்லாமே வந்து அவர்கிட்ட அந்த குறிப்பிட்ட நாளில் வந்து அந்த குறிப்பிட்ட இடத்துல போய் அவரை கூப்பிட்டு கேட்டால் அவர்கிட்ட இது வந்து நல்லதான்னு கேட்டால் அவருக்கு நல்லதுன்னு அவர் சொல்கிறக்கு எதுவுமே இருக்காது. போய் ஒரு சிறைச்சாலையில் இருக்கிற யோசேப்பு கிட்ட போய் யோசேப்பு இது வந்து நீ கர்த்தரை நம்புறியா, இதெல்லாம் வந்து நன்மைக்கு இதுவாய் நம்புறியானா அவருக்கு எப்படி இருக்கும்? நம்மளை பார்த்தா காமெடியாக தெரியும், நானே கஷ்டத்தில் இருக்கிறேன், நீ வேற வந்து கலாய்க்கிறியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவர் வந்து வசனம் சொல்லுது, அவர் சிறைச்சாலை இருந்தாலும் தேவன் அவரோட தான் இருந்தார். நம்ம தேவன் மேலே விசுவாசிக்கிறோம்னா முழு இருதயத்தோட, நம்ம சிறைச்சாலையில் இருந்தாலும் சரி, நம்ம குகைக்குள்ள இருந்தாலும் சரி, பார்வோன் வீட்டில் இருந்தாலும் சரி, நம்ம ராஜா இருக்கு, நம்ம பிரசிடெண்ட் ஆனாலும் சரி, எல்லா இடத்துலையும் தேவன் நம்ம கூட தான் இருப்பார். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் கடைசியாக யோசேப்போட கதையை படிச்சிங்கன்னா அவர் அண்ணாங்கள்கிட்ட சொல்லுவார், இது எல்லாமே ரொம்ப நல்லதண்ணா, தேவன் எனக்கு வந்து இதை வந்து நான் இதெல்லாம் போனால்தான் இந்த விஷயம் நடக்குங்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையும் தேவன் என் லைஃப்பில் அலோவ் பண்ணார். உங்கள் லைஃப்லும் என் லைஃப்லும் எல்லா ஃபெயிலியர்ஸும் சரி, எல்லா தோல்வியும் சரி, எல்லா எதிர்பார்க்காத விஷயங்களும் சரி, எல்லா ஏமாத்துறது, எல்லாம் நம்மளை வெறுத்தது, யோசேப்போட அண்ணாக்கெல்லாம் அவர் வெறுத்தாங்க, எல்லா விஷயங்களுமே கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற உங்களுக்கும் எனக்கும், கிறிஸ்துவ நம்புகிற உங்களுக்கும் எனக்கும், தேவனையே சார்ந்து வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் எதுவுமே வந்து கோயின்சிடென்ஸே கிடையாது. ஏன்னா இது எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக தான் மாறிக்கிட்டு இருக்குது. அதாவது எப்படி சொல்லலாம்னா, ஒரு எறும்புக்கிட்ட போய் நீங்கள் ஒரு எறும்பு வந்து என் பையன் எறும்பு பிடிச்சிட்ருப்பான், அவன் வந்து பிடிக்கிறான், அவனுக்கு அதாவது அந்த எறும்புக்கிட்ட போய் அவன் பிடிச்சின்னா அது கொலை பண்ணுறது கிடையாது, அதை போய் தொடர்க்கு முயற்சி பண்ணுறது. ஆனால் அந்த எறும்புக்கு என்ன தோணும், இவன் வந்து இவனை நம்மளே சாவடிக்க தான் போகிறான். ஆனால் ஒரு குழந்தைக்கு அது வந்து தெரியாது, அது பட்டு அதையே விளையாடும். அந்த எறும்பு மாதிரி தான் நமக்கு என்னென்னா, நமக்கு இங்கே சுற்றியில் என்ன நம்ம கண்ணுக்கு தெரியுதோ அவ்வளோதான் நிலமை. இன்னொரு இன்சிடென்ட் கூட எங்கள் வீட்டில் நடந்திருக்கு, இதை முன்னாடியே ஷேர் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து ஒரு தடவை மழை சீசன், எனக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற சீசன், ஏன்னா எனக்கு அனிமல்ஸ்லாம் நிறையா பார்க்குற மாதிரி இருக்கும், இந்த ஸ்னெயில்ஸு, ஃப்ராக்ஸு, அதெல்லாம் வந்து அந்த மழை சீசனில் தானே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு தடவை எங்கள் வீட்டில் வந்து தவளை வந்துடுச்சு. எங்கள் வீட்டில் எல்லோரும் சேர்ந்து அந்த தவளையை போய் கொலை பண்ணலை, எல்லாத்தையும் தன் தவளை எப்படியாவது வெளியே எடுத்துகிட்டு போய் விடுற கூட முயற்சி பண்ணுறாங்க. நான் வந்து அந்த ஏரியா பக்கமே போகல, நான் வந்து சோஃபா மேலே நின்றுட்டு இருந்தேன், என்னை கூப்பிடாதீங்க இந்த விஷயத்துக்கெலாம், ஏன்னா நமக்கு அதெல்லாம் ஒத்து வராது. அவங்க ஒருத்தர் ட்ரை பண்ண, எங்கள் அப்பா ட்ரை பண்ணார், கொஞ்சம் நேரம் எங்கள் அப்பா விட்டுட்டாரு, என் தம்பி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான், எங்கள் அம்மா, அப்புறம் எங்கள் சர்வெண்ட் அக்கா ஒருத்தங்க, அவங்க 3 பேர் சேர்ந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 45 மினிட்ஸ் ட்ரை பண்ணியிருப்பாங்க. நான் கூட திட்டினேன் அவங்கள, தயவு செய்து கூட்டிகிட்டு போய் விடுங்க, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு, ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் அந்த தவளைக்கு தெரியல, அவங்க எல்லாரும் அதுக்கு வந்து உதவி தான் செய்கிறாங்க. அந்த தவளையை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துலேருந்து நான் தப்பான இடத்துக்கு வந்துட்டேன், என்னை இவங்கெல்லாம் சாவடிக்க போகிறாங்க. அப்புறம்தான் வந்து கஷ்டப்பட்டு அதை பிடிச்சி வெளியே விட்டாங்க. இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நம்மளும் வந்து அந்த தவளை மாதிரி தான் யோசேப்பு கதையும், அவருக்கு அந்த இடத்துல வந்து என்ன இருக்குன்னே தெரியாமல் தான் இருக்கும். ஏன்னா அவருக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அவர் என்னடா இது, நான் போய் பார்வோன் மனைவி கிட்ட நேர்மையாக இருந்ததுக்கு இப்படி ஒரு தண்டனை, இங்கே வந்து சிறைச்சாலையில் கஷ்டப்பட்டுருக்கேன், அங்கே எங்கள் அண்ணாக்கள்லாம் வந்து எங்கள் அப்பா என்னை நேசிச்சதுக்கு தூக்கி குழிக்குள்ளே போட்டாங்க. அந்த தவளை மாதிரி தான், எதுவுமே ஏன் நடக்குதுன்னு தெரியல, அந்த எறும்புக்கும் தெரியல. நம்ம வாழ்க்கையில் நம்ம அப்படி தான் இருப்போம், நிறைய விஷயங்கள் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, நமக்கு யாராவது உதவி செய்ய வரதும் நமக்கு தெரியாது, நம்ம வந்து தத்தளிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் அந்த தவளையை விட பெரியவர் யாருன்னா எங்கள் வீட்டில் இருக்கவங்க, நம்ம விட பெரியவர் யாருன்னா நம்ம தேவன். நமக்கு என்ன நடந்தாலும் நம்மளை காப்பாற்றுறதோ
நம்மளை ஜெயிக்க வைக்கிறதும் நம்மளை விடுதலை பண்ணுறதுக்கும் எல்லாத்துலேயும் நன்மைக்கு ஏதுவாக அதை முடிக்கிறதுமே நம்ம இயேசு கிறிஸ்து தான். ஸோ நம்ம லைஃப்பில் நமக்கு என்ன நடந்தாலும் நம்ம கர்த்தரை முழு இருதயத்தோடு நம்பும்போது நம்ம கண்டிப்பாக நம்ம சுய புத்தியில் சாய மாட்டோம், கர்த்தரோட ஞானத்தில் தான் சாய்ந்து இருக்கிறோம். தேவனுக்கு மேல் பிரியமாக இருக்கிறவனுக்கு ஞானம் அதிகமாக கொடுக்கப்படும். அதாவது சாலமோனுக்கு பேர் நீங்கள் வீட்டில் படிச்சிங்கன்னா 2 சாமுவேல் 2வது அதிகாரம் 15வது வசனம் சொல்ல நினைக்கிறேன், கரெக்டாக எனக்கு தெரியல. நீங்கள் போய் படிச்சிங்கன்னா சாலமோட பேர் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சாலமோன் பிறந்தப்போ கர்த்தர் சாலமோனுக்கு கொடுத்த பேர் எதேதியா. அப்படின்னா என் இதயத்துக்கு பிரியமானவன். சாலமோனை தேவன் ரொம்ப நேசிச்சாரு. அதனால தான் தேவன் சாலமோனுக்கும் ஞானத்தை பற்றி தெரிஞ்சுது. சாலமோன்னாலும் ஞானத்தை கேட்டார். நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள், சாலமோன் பிறந்த டைம் இதுக்கு போய் படிச்சுங்க. நான் யூத் கேர்ள்ஸில் யூத் மீட்டிங்கில் கேட்டுக்கிறேன், அது எந்த வசனம்னு நீங்கள் கரெக்டாக சொல்லணும். ஓகே, அதாவது எதுக்கு சொல்கிறேன்னா, சாலமோனை தேவன் அதாவது தேவன் அவரை நேசித்தார். அப்போ சாலமோனுக்கு ஞானம் கிடச்சிது. நீங்களும் நானும் தேவனை ரொம்ப நேசிக்கிறோம். எல்லாத்தையும் விட சாலமோனுக்காக இயேசு கிறிஸ்து வந்தாரா இல்லையான்னு தெரியல, ஆனால் வரல. ஆனால் உங்களுக்கும் எனக்காகவும் சிலுவையில் ரத்தம் உலகத்துக்கு சிலுவையில் ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டெடுத்த தேவனை பற்றி நமக்கு நல்லா தெரியும். நம்மளையே இவ்வளோ நேசிக்கிற தேவன் நமக்கு ஞானத்தையும் கொடுப்பாரு. எப்போனா அவரை நம்ம சார்ந்து இருக்கும்போது, அவரை நம்ம விசுவாசிக்கும் போது நமக்கு ஞானம் கிடைச்சதுன்னா நம்மளும் ஒரு ஞானவானா நம்ம லைஃப்பை ரன் பண்ண முடியும். இது எல்லாத்தையும் சொன்னேன். இதுக்கப்புறம் இன்னும் 2 வசனம் இருக்குது. வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். நீங்கள் எப்போ ஒரு வழியில் எல்லாத்தையும் நினைக்க முடியும்னா நீங்கள் உண்மையாலுமே அவரை நேசித்து நம்பினாதான். நீங்கள் போய் லவ்வர்ஸ்கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு அவன் அங்கே தெரிஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி திறந்து பார்த்தா இருக்க மாட்டாங்க. ஓ, நான் ரொம்ப லவ்வில் இருக்கேன். அதாவது நீங்கள் எப்போ ஒருத்தரை முழுமையாக நேசிக்கிறீங்களோ, எப்போ ஒருத்தரை நம்புறீங்களோ, அவங்க எல்லா இடத்துலையும் உங்களுக்கு தெரிவாங்க. அதுதான் அதுக்கு அர்த்தம். அதாவது தெரிவாங்கன்னா பார்க்குறது மட்டும் இல்லை, நம்ம நினைவில் எப்போதுமே அவங்க இருந்துக்கிட்டே இருக்காங்க. அதை தான் சாலமோன் சொல்கிறாரு, எல்லா இடத்துலையும் அவரை நீ நினச்சிக்க. நம்ம இயேசு கிறிஸ்துவை எல்லா இடத்துலையும் நினச்சிக்கணும். யோசேப்பும் அவர் வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் அவரை நினச்சிக்கிட்டு அவர் தேவன் மேலே விசுவாசமாக இருந்தார். அப்போ தான் அவர் எல்லா இடத்துலையுமே அவரை நினச்சிக்கிட்டார். நம்ம லைஃப்பில் நம்ம குழியில் இருந்தாலும் சரி, நம்ம பெரிய இடத்துல இருந்தாலும் சரி, ஒருவேளை நம்ம சராசரியாக ரன் பண்ணிகிட்டு இருக்கிறமாலும் சரி, எல்லாத்துக்கும் மேலே நம்ம பிரச்சனைகளில் இருந்தாலும் சரி, நம்ம தேவனை தான் நினைக்கிறதுனா என்ன, நம்ம அவரை நேசிக்கணும், அவரை விசுவாசிக்கணும். ஏன்னா இந்த இடத்துலேருந்து கர்த்தர் என்னைய வெளியே கூட்டிகிட்டு போவார். இது எல்லாமே எனக்கு நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்குது. இதை பற்றி சொல்லணுன்னா ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யோனாவை பற்றி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அவர்கிட்ட தேவன் என்ன சொன்னார், நீ நினிவே பட்டணத்துக்கு போகணும்னு சொன்னார். ஆனால் யோனா என்ன பண்ணார், எல்லாத்தையும் பேக்கப் பண்ணி வேறு ஊருக்கு, வேறு டைரெக்ஷனுக்கு பிளான் பண்ணிட்டு அவர் முடிவும் மாற்றி எடுத்துட்டார். அவர் நம்மளை மாதிரி தான். நம்மளும் எல்லா நேரமும் கர்த்தர் வார்த்தையெல்லாம் சேர்த்து கேட்குறோமானா கிடையாது. நம்மளை மாதிரி அவரும் வேறு அவரோட சுய புத்தியில் என்ன நினச்சாரு, இவர் நம்ம போனாலும் நம்மளையெல்லாம் அடித்து கொண்டுருவாங்க இந்த நினைவேல் மக்கள், நம்ம போனாலும் எந்த யூஸ் இல்லை. என்னோட புத்தி என்ன சொல்லுதுன்னா, யூட்டர்ன் எடுத்துகிட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயிடு, இந்த சைடு போகாதுன்னு அவர் புத்தியே கேட்டார். நம்மளும் நிறைய தடவை அந்த மாதிரி தப்பான முடிவுகளை எடுத்துருக்குறோம். அந்த மாதிரி தான் யோனாவை என்ன பண்ணார், அவரோட புத்தியை நம்பி ஆப்போசிட் டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ணார். அப்புறம் அவருக்கு என்ன, நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அவருக்கு நிறையா கப்பல்லாம் வந்துச்சு, புயல்லாம் வந்துச்சு. நம்மளும் வாழ்க்கையில் நிறையா தப்பான முடிவுகளில் நிறையா கஷ்டப்பட்டிருக்கோம், தேவனை விட்டு தூரமாக போயிருக்கோன்னு நம்ம ரியலைஸ் பண்ணுற டைம்லாம் இருந்திருக்கு. ஆனால் அவர் என்ன பண்ணார், கடைசியில் அவர் தூக்கி கடலில் போட்டாங்க. கடைசியில் என்னாச்சு, அந்த திமிங்கலம் அவரை முழுங்கிருச்சுன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் அவர் திமிங்கலுக்குள்ளேருந்து என்ன பண்ணார், தேவன்கிட்ட ஜெபம் பண்ணாருந்தான் வசனம் இருக்குது. அதாவது அவர் திமிங்கலத்திலேருந்து தேவனை நினச்சாரு. ஜெபங்கிறது என்ன, என் தேவனை நான் நினைக்கிறேன், என் தேவனை நான் தப்பு, அதாவது அவர் என்ன ஜபிச்சாருன்னு நமக்கு கன்ஃபார்மாக ஃபுல்லாலாம் தெரியாது. ஆனால் அவருக்கு தேவனை அவர் கஷ்டத்தில்
நினச்சாரு. நம்மளும் நம்ம லைஃப்பில் ஒரு வேளை தப்பான டிசிஷன் எடுத்திருக்கலாம், ஒரு வேளை உண்மையாலே எதுக்காவது எதிர்பார்க்கலாம். நம்ம ஒரு வேளை எந்த நிலையில் இருந்தாலும் நம்ம தேவனை நினைக்கிறதுங்கிறது பேர் தேவனை நம்ம நோக்கி ஜெபம் பண்ணோம்னா கர்த்தர் நம்ம எதுக்காக நம்ம வேண்டுறோமோ கர்த்தர் அதை நமக்கு செய்வார். கடைசியாக தான் அந்த வசனம் வருது, உன்னோட வழிகளெல்லாம் செவ்வையாக்குவார். எப்போ செவ்வையாக்குவார்? நீ உன் சுய புத்தியில் சாயாமல் எல்லாத்தையுமே நீ நினைக்கிறதெல்லாம் கரெக்டுன்னு நினைக்காத போது, ரெண்டாவது நீ எப்போ தேவனை முழு இருதயத்தோடு நம்பும் போது, ஞானமான இயேசு கிறிஸ்துவை நீ ஃபாலோ பண்ணும்போது, ஞானத்தை தேடும் போது, எல்லாத்துக்கும் மேலே எந்த நிலையிலையும் நீ நேசிக்கிறவரான உன் தேவனை நோக்கி பார்க்கும்போது, அதாவது எல்லா இடத்துலையும் அவரை அக்னாலேஜ் பண்ணுறதுன்னு இங்கிலீஷில் இருக்குது. வசனம் நினைக்கும் போது எல்லாம் நடக்கும்போது உனக்கு என்ன ஆகும்னா, நீ தப்பு பண்ணாலும் எப்படி யோனா ஜெபிச்சப்போ அந்த நினிவே அந்த திமிங்கலம் கடைசியில் போய் எங்கே விட்டுச்சு? அவரை நினிவேட்ட தான் விட்டுச்சு. நம்மளும் எதுக்காக ஜெபம் பண்ணுறோமோ, நம்மளே தப்பு பண்ணியிருந்தாலும் கர்த்தர் நம்மளை மன்னித்து எந்த இடத்துக்காக வசனம் சொல்லுது, உன் வழிகளை செவ்வையாக்குவேன். நம்மளே ட்ராக் மாற்றினாலும் கர்த்தர் நம்மளை எந்த ட்ராக்கு கொண்டு வரணுமோ அங்கே கொண்டு வந்துடுவார். எல்லாத்துக்கும் மேலே எந்த யூட்டர்னாலும் சரி, எந்த லெஃப்ட்டு ரைட்டு டைரக்ஷன் நம்ம லைஃப்பில் என்ன நடந்தாலும் சரி, கிறிஸ்துவை நேசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் எல்லாமே கடைசியில் நன்மைக்கு ஏதுவாய் தான் முடிக்கும். இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, அதாவது நான் என்னை வாலிபர்னு நான் சொல்லிக்கிறேன், இருக்கிற நமக்கு உண்மையாலுமே எல்லாத்தையும் விட நிறைய டிசிஷன் மேக்கிங்கு முக்கியம். ஏன்னா நம்ம என்ன வேலைக்கு போகிறது, என்ன படிக்கிறது, நம்ம சில பேர் நான் வேலைக்கே போகலன்னு முடிவெடுப்பாங்க, சில பேர் வேலைக்கு போகணுன்னு நினைப்பாங்க. வேலைக்கு போனால் இந்த வேலைக்கு போகிறது, இந்த வேலைக்கு போகலாமா, அந்த வேலைக்கு போகலாமா, நெக்ஸ்ட் நம்ம கல்யாணம் அரேஞ்ச் பண்ணால் பார்ட்னர் செலக்ட் பண்ணணும். எல்லாத்துக்குமே நமக்கு லைஃப்பில் இனிமேல் தான் டிசிஷன்ஸே எடுக்கணும். அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கும் தேர்ந்து கொள்றதுக்கும் நமக்கு ஞானம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சுய புத்தியில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, மற்றவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கிற அறிவை வச்சு, நம்ம வச்சிருக்கிற புத்தியை வச்சு நம்ம லைஃப் டிசிஷன்ஸை எடுப்போம். ஆனால் சாலமோன் சொல்கிறாரு, அந்த மாதிரி நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பாதைகள்லாம் செவ்வாயாகாது. ஆனால் நம்ம தேவனை சார்ந்து வாழ்கிறோம், தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கிறோம், நம்ம தேவன் ஒரு ஞானத்தை நம்பி இயேசு கிறிஸ்துவை நம்பி வாழ்ந்தோம்னா நம்ம லைஃப் அப்போ தான் எல்லாமே செவ்வையாக இருக்கும். உங்களுக்கும் எனக்கும் தான் இந்த டைம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம நிறையா டிசிஷன்ஸ் எடுக்கணும், நிறையா விஷயங்களுக்கு நோ சொல்லணும், நிறையா விஷயங்களுக்கு எஸ் சொல்லணும். எதுக்கு எஸ் சொல்லணும், எதுக்கு நோ சொல்லணுங்கிறதே ஒரு பெரிய ஞானம்தான். யோசேப்புக்கு தெரிஞ்சது எதுக்கு நோ சொல்லணும்னு, யோசேப்புக்கு தெரிஞ்சது எதுக்கு எஸ் சொல்லணும்னு. நம்மளும் அதே மாதிரி தான் கர்த்தர்கிட்ட நம்ம ஜெபிக்க போகிறோம். எதுக்கு ஜெபிக்க போகிறோன்னா, எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு கண்டிப்பாக ஜெபிக்க தான் போகிறோம். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே நான் தேவன், அதாவது இயேசு கிறிஸ்துவை இன்னும் எப்படி நேசிக்கிறதுன்னு எனக்கு சொல்லித்தாங்க. ஏன்னா நீங்கள் உண்மையாலுமே நீங்கள் கடவுளை நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, கடவுள் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு, அவர் அன்பை புரிஞ்சுக்கிட்டு அவரை இன்னும் நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஞானம் சாலமோனுக்கு கிடைச்ச மாதிரி லகுவாக இருக்கும். நீங்கள் கஷ்டப்படவே எடுக்க தேவையில்லை, உங்கள் முடிவுகள் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஞானம் வேணும்ல. நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கு போய் ஞானத்துக்காக ஜெபிக்கிறது நம்மளை தாழ்மைப்படுத்தி கர்த்தர்கிட்ட கேட்கறது ரொம்ப நல்லது. அதை விட கர்த்தர் நம்மளை நேசிக்கிறாரு, கர்த்தர் எனக்கு ஞானத்தை தருவாருங்கிற சார்ந்து வாழ்கிறதுக்கு பேர் அதுதான் ரொம்ப விசுவாசுக்கான வாழ்க்கை. இப்போ கடைசியாக நம்ம அதுக்கு தான் ஜெபிக்க போகிறோம். நான் இதெல்லாம் எதுக்கு சொன்னேன்னா, என்னோட பையன் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணுவானா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏதாவது விழுந்துட்டானா அப்போ தான் நான் தெரிவேன். அது வரைக்கும் நான் ஒரு இருக்கிறேனே அவன் கண்டுக்க மாட்டான். நம்ம என்ன பண்ணுவோன்னா, நமக்கு ஏதாவது ஒன்று ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஏதாவது விழுந்ததுக்கப்புறம் தேவன் பின்னாடி ஓடுறதுக்கு வேற, நான் விழுகிறதுக்கு முன்னாடியே தேவன் என்னை தாங்கிக்கிட்டாருன்னா அது வேற இல்லையா. தேவன் நம்மளை தாங்கிட்டு தான் இருக்காரு. ஆனால் யோனா மாதிரி நான் என்னோட புத்தியில் யூட்டர்ன் எடுத்துகிட்டு போகிறதுல நம்மளே நம்ம லைஃப்பை நம்மளே டைம் டிலே பண்ணிக்கிறோம். அதனால் அதெல்லாம் நமக்கு வேண்டாம். நமக்கு லைஃப்பில் நீங்களும் நானும் கர்த்தர் ஏன் நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருத்தரையும் நேசிக்கிறதுனால தான் இதை உங்களுக்கு சொல்கிறார். நிறைய பேருக்கு உண்மையாலுமே ஞானம்னா இயேசு கிறிஸ்துவனே தெரியாது.
அவங்க ஞானம்னா விஸ்டம், நம்ம அதை கற்றுக்கணும் அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் ஞானம்னா இயேசு கிறிஸ்து நம்ம கூட தான் இருக்கார். அவர்கிட்ட இன்னும் கிட்டி சேர்ந்தால் இதெல்லாம் கிடைக்கும்னே தெரியாது. ஆனால் நீங்களும் நானும் கர்த்தர் ரொம்ப நேசிச்சதுனால தான் நம்மக்கிட்ட இப்படி ஒரு விஷயத்தையே சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம ஜெபிக்க தான் போகிறோம். அவர்கிட்ட எப்படி இன்னும் க்ளோஸ் ஆகிறது, இன்னும் என்னை கிட்ட சேர்த்துக்கங்க, இன்னும் எனக்கு உங்களை நேசிக்க உதவி செய்யுங்க, எல்லாத்துக்கும் மேலே உங்கள் அன்பை நான் புரிஞ்சுக்க உதவி ஜெபிக்க போகிறோம். கண்ணை மூடி சில நிமிடங்கள் தான்.